ஹலோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைசூர் பாக் செய்யலான்னு சொல்லிட்டு 2 டம்ளர் கடலை மாவை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட்டிகளே இல்லாமல் நல்லா அதை உடச்சி சலித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் வெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா நெய் இல்லை டால்டா இல்லை வனஸ்பதி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் எடுக்கும் போது உங்களுக்கு அப்படியே வாயில் போட்டால் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் மாதிரி நல்லா மெல்ட் ஆகும். ஸோ அதுக்காக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடலை மாவை நல்லா சலித்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு இது பண்ணிக்கிறேன். ஆகு காய்ச்சிட்ருக்கேன். ஸோ ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இது பண்ணணும். ஸோ இப்போ பக்கத்தில் கடலை மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்ணெய். ஸோ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெய் அப்படின்னா தண்ணியாக வரும். ஸோ வெண்ணெய்ங்கிறனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம பாகில் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்டு இதில் கொஞ்சம் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள், ஸோ நல்லா இது பண்ணுவோன்னா இது விட்டு பேனை விட்டு ஒட்டாமல் வருது. ஸோ இதுதான் பதம். ஸோ பாருங்கள், ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு தட்டில் நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இது நல்லா ஆறினவனே நம்ம பீஸ் போட்டுக்கலாம். சூப்பராக மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. வாயில் போட்டால் அவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகுது. பாருங்கள், இன்னும் பாதி கட் பண்ணணும். ஸோ இப்போ இப்படி தான்